ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் கோகிலா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த வீக்கெண்ட் எனக்கு எப்படி எல்லாம் போச்சுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். கோகிலா டைம்ஸ் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் டைம் இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வீட்டில் பண்ணி வைக்கலாம், ஏன்னா மண்டேலேருந்து ஆஃபீஸ் போகிறோம், லீவு விட ஆரம்பிச்சாச்சு, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு வீட்லேயே கொஞ்சம் பண்ண நிறைய நேரம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குக்கீஸ் மட்டும் பண்ணி வச்சோம். ஸோ பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருந்தது. அதை வெளியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஜெயச்சந்திரனுக்கு தான் போனோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால் எல்லாரும் நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பி வந்துட்டோம். லைட்டாக ஸ்நாக்ஸ் மட்டும் பசங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு யாருக்காக பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்காக தான் ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். அவருக்கே பர்த்டேக்கே அவ்வளோவா ட்ரெஸ் வாங்கலை, இருந்த புது ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. ஸோ நியூ தமிழ் வருஷ பிறப்பு வர போதுங்கிறதுனால அவருக்கு மட்டும் டிஷர்ட்டும் பேண்ட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்குள்ள இந்த பசங்க அங்கே ஒரே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தா அங்க கேப் எடுக்கிறது, அந்த கேப் எடுக்கிறது, ஒருத்தி எடுத்தோடனே இன்னொருத்தி அழக ஆரம்பிச்சுட்டா. உடனே அதுக்குள்ள அவளுக்கும் எடுத்து கொடுத்து கேப் போட்டுட்டு 2 பேரும் கண்ணாடியில பார்த்துட்டே இருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க என்ன வேணா பாருங்க, என்ன வேணா போட்டு பாருங்க, கடைசியில நான் பில்லு எல்லாம் எதுவுமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சும்மா அம்மா போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி செக்ஷன்ல வந்ததுக்கப்புறம் அம்மா அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுனாங்க. எதுவுமே வாங்க மாட்டேம்மா, நீங்க பார்க்கறதுலாம் பார்த்துக்கோங்க, பார்க்கறதுக்குலாம் எதுவுமே காசு கிடையாது, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் பில் போட்டுட்டு வந்துட்டாங்க. சம்பளத்துக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம், சயின்ஸ் எக்ஸாம் மட்டும் இருக்கு. அது மண்டேவோட எக்ஸாம் 13th முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே இது சண்டே மார்னிங் எடுத்தது. நீ புக் எடு போ, பால் குடிச்சாச்சுல, வீடு காலங்காத்தாலும் எடுத்து படிக்காது. சரி எடு, ஃபர்ஸ்ட் டைம் புக்கே எடுக்காம உட்காந்துருப்பியா? கொஞ்சம் புக் எடுத்து படிக்க வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெண்பொங்கல் தான் பண்ணுறேன். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா பொங்கல் நல்லா செம்ம க்ரீமியாக வரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆர்டர் ஒர்க் பெண்டிங்ல இருந்தது. இன்னைக்கு வந்துருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்க் ஆர்டர் தான். அந்த ஆர்டர் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பொடி தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங்ல இருந்தது, மற்ற எல்லாமே நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் சொன்ன மாதிரி நான் என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சாத பொடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிரண்டை சாத பொடி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஆந்திரா பருப்பு பொடி, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் வெயிட் கெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ், வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு கஞ்சி, இது மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காவது உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா, இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்றேன். எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாம நேச்சுரலா உங்களுக்கு நான் இருக்கிற இன்கிரியன்ஸ்ல வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல்லையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரீட்டைலையும் நான் வந்து என் ஓன் பிராண்ட்லயும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஆர்டர் தான், அவங்களோட பிராண்ட்ல வந்து அவங்க சேல் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆர்டர் நான் பேக் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 kg கொள்ளு கஞ்சி, அவங்களுக்கு 1 kg எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இட்லி பொடி 3 கிலோ, முருங்கை பொடி 5 கிலோ, பருப்பு பொடி 5 கிலோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரண்டை பொடி 5 கிலோ, கருவேப்பிலை பொடி 3 கிலோ, இதுதான் இன்னைக்கு வந்திருக்க ஆர்டர். இது எல்லாமே நான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு நான் வந்து மண்டே அன்னைக்கு நாளைக்கு டிஸ்பேச் பண்ணணும், அதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிஎன் சர்வீஸ் அது மாதிரி ஏதாவது பார்சல் சர்வீஸ்ல நான் போட்டு விட்டுருவேன், அவங்க அங்க இருந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்களையும் கூட்டிட்டு பக்கத்துல ஒரு கிரவுண்டுக்கு போனோம். யூஸ்வலா இவங்க வீக்கெண்ட் போற கிரவுண்டு தான். இந்த வாட்டி நானும் போயிருந்தேன். பசங்க எல்லாம் ஹாப்பியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாடுறதுக்காகவே அங்கே கிரவுண்டுக்கு போவாங்க. இந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் அதை வந்து ரெனோவேட் பண்ணாங்க, நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் வாக்கிங் போனோம். பசங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க.
என்னமோ தெரியல, இந்த கிரவுண்டு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பசங்களுக்கு அங்க போனாவே ஃபுட்பால் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. கீழே விழுகிறது மேலே விழுகிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாவே கொஞ்சம் கீழெல்லாம் இருக்கும் உடம்புல. அதுக்கப்புறம் அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்காங்க, ஸ்டேடியம்ல நான் உட்கார்ந்து இருந்தேன். இது எம்டி கிரவுண்டா இருந்தது, நல்லா ரெனோவேட் பண்ணிட்டு ஃபுட்பால் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு, கிரிக்கெட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக்கு, இது மாதிரி உட்காந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா பார்க்கறதுக்கு ஆடிட்டோரியம் அது மாதிரி நல்லா கட்டியிருக்காங்க. நல்லாவும் அது எல்லா இடத்துலையும் லைட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இடத்துல லைட்ஸ் மட்டும் இல்லாம இருந்தது. நல்லா நீட்டாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிரவுண்டை. ஒருத்திக்கு லீவ் விட்டாச்சு, இன்னொருத்திக்கு நாளையில இருந்து லீவ் விட போறாங்க. ஸோ போர் அடிக்குது, எங்கேயாவது போகணும்னு சொல்றதுக்கு இங்க வந்து நல்லா விளையாட ஒரு 1 hour 2 hours நல்லா விளையாண்டாங்கன்னா டயர்ட் ஆயிடுவாங்க, வந்து படுத்துருவாங்க ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் வீட்லயே விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்னை கூப்பிட்டாங்க, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி விளையாண்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.